சொல்வதெல்லாம் உண்மைக்கு உங்களை வரவேற்கிறோம். எந்த வீட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த நாட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இங்க கொண்டு வந்து சேர்க்கலாம். நீங்க தானே அந்த குசுவால பிரச்சனை வந்து பிரிஞ்சு போனீங்க? உங்க பேரு சகுந்தலா தானே? ஆமா மேடம், ஆமா சகுந்தலா தான் மேடம். குசுவால பிரிஞ்சு போனது தான் மேடம். ஏன் அழறீங்க? இப்போ என்ன பிரச்சனையால இங்க வந்திருக்கீங்க என்ன தேடி? அழாம என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க சகுந்தலா, உடனே தீர்த்து வச்சிடுறேன். அது வந்து எப்படி மேடம் சொல்றது இந்த விஷயத்த? இந்த சுப்பையா சுப்பையா என்ன சகுந்தலா சொல்லுங்க. மேடம், நான் சுப்பையாவை வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணேன் மேடம். இன்னும் என் பக்கத்தில் ஒரு கிராதகத்தி இருக்கா, இவ என் தங்கச்சி தான் மேடம். இவ இப்போ அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ அங்கேயும் போய் அவன் குசு விட்டுட்டு இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மேடம். என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம் எனக்கு. ஆமாம் மேடம், அவன் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் எங்கள் அக்கா விட்டுட்டு போயிட்டான்னு நானும் பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணேன் மேடம். கடைசியில் என் வீட்டுக்கே வந்து குசு விட்டுட்டு இருக்கா மேடம். என்ன சுப்பையா அதெல்லாம்? 2 பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க மேடம். 2 கூட்டுக்காரிகளும் கதம்ப கள்ளியலாக்கும். நீங்கள் அவ்வளோ சொல்கிறத நம்பாதிய மேடம். நான் அப்படியெல்லாம் செய்கிற மாதிரியா இருக்கு என்ன பார்த்தா? மேடம், அவனை நம்பாதீங்க மேடம். எங்கள் 2 பேர்த்துக்கு வாழ்க்கையும் கெடுத்துருக்கான். குசுவாலே எங்கள் வாழ்க்கை போச்சு மேடம். எங்களுக்கு நீங்கள் தான் மேடம் நீதியும் நியாயம் வாங்கி தரணும். இதுக்கு பதில் சொல்லுங்க சுப்பையா. ஐயோ, மறுபடியும் குசு விட்டுட்டோமே. இப்போ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. சுப்பையா, என்ன இதெல்லாம்? இப்படி இந்த இடத்துல வச்சு குசு விட்டுட்டு இருக்கீங்க, பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம. பார்த்தீங்களா மேடம், நீங்கள் ஒரு மேடம்னு கூட மதிக்காமல் இந்த அளவுக்கு இந்த ஆள் பண்ணுறான். வீட்டிலே இப்படி தான் மேடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேடம், தூக்கி ஜெயிலில் போடுங்க மேடம் இவனை. இந்த வாயு பிரச்சனை வாயுவால வந்தது. அதனால இவருக்கு இந்த வாயு எதனால வருது, எப்படி வருதுங்கிற பிரச்சனையை அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சொல்வதெல்லாம் உண்மை கோழிக்கள்ளி கோமலா. நன்றி, வணக்கம். இங்க அடுத்த எபிசோட பார்க்கணும்னா ஹாய் மக்காஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.